இன்னைக்கு வேர்ல்ட் போட்டோகிராஃபி டே. அதனால கடந்த 10 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமான ஒரு டாப் 10 போட்டோஸ பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 10வது இடத்துல ஓபிஎஸ் உடைய திடீர் அர்த்தராத்திரி தியானம். துப்பாக்கி கத்தின்னு எதுவுமே இல்லாம வெறும் ஆழ்நிலை தியானம் பண்ணியே தர்ம யுத்தம் பண்ணாரு இவரு. 9வது இடத்துல சின்ன மம்மி முன்ன ஓபிஎஸும் இபிஎஸும் பம்மிட்டு இருக்கிற இந்த போட்டோ. ஒருத்தனை ஒருத்தன் ஓவர்டேக் பண்றான்ல. 8வது இடத்துல சின்ன மம்மிய பெங்களூரு ஜெயிலுக்கு அனுப்பி அதிமுகவை அபேஸ் பண்ண மோடி கூட சேர்ந்து இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ்கோ பிளான் போட்டப்போ எடுத்த போட்டோ. 7வது இடத்துல மங்கம்மா சபதம், சின்னம்மா சபதம். சொத்து குவிப்பு கேஸ்ல A1 தப்பிச்சு A2 சிக்கி சின்ன பின்னமான மொரட்டு தரணும் இது. 6வது இடத்துல உலக ஃபேமஸ் ஆன தவளை பாடியார். ஓபிஎஸ்க்கு விபூதி அடிச்சுட்டு சசிகலா காலை பிடிச்சு தவழ்ந்தே சிஎம் ஆன கேவலமான சம்பவம். 5வது இடத்துல அடிமைகளுடைய 10 ஆண்டு ஆட்சியை பார்த்துட்டு இருந்த நமக்கு சுயமரியாதையான ஆட்சி எப்படி இருக்கும்னு காட்டின தரமான சம்பவம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்ன கைகட்டி மோடி அமர்ந்திருந்த தருணம் அது. 4வது இடத்துல விடியல் பயணம். தேர்தல் அறிக்கையில சொன்னபடி திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தை தொடங்கி வச்ச இந்த தருணம் 4வது இடத்துல. 3வது இடத்துல காலை உணவு திட்டம். அறிவு பசி இருக்க வேண்டிய இடத்துல வயிற்று பசி இருக்க கூடாதுன்னு பள்ளி குழந்தைகளுக்கு தாயும் மாணவரா இருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தினாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த போட்டோ 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை. இதுவும் தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுதான். மகளிருக்கு உரிமை தொகையா மாதந்தோறும் ரூபாய் 1000 தந்தாங்க. அதை வாங்கின ஒரு தாய்மாரோட மகிழ்ச்சியை பதிவு பண்ண இந்த போட்டோ 2வது இடத்துல. முதல் இடத்துல பதவி ஏற்பு. இருண்ட தமிழ்நாட்டை விடியல் தந்து நம்பர் 1 வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு பதவியேற்ற வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு.